வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படின்னு சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது மே மாதம் 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மீனம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உள்ளுணர்வுனால சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். உணர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும், உள்ளுணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். அதை சமமாக இவங்க நடத்துக்கணும். அந்த அளவுக்கு சிந்தனை அணுகுமுறை இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கினாங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல சக்ஸஸ் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பழைய விஷயங்களை முடிச்சுட்டு ஒரு புதிய வேலைக்கு செல்லணும் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். அது ஒரு சரியான ஒரு கைடன்ஸோடு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது ஒரு நல்ல சக்ஸஸை கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது ஃபேமிலியில் கொஞ்சம் பெரியவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த சஜஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக செயல்படக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். ஒர்க் ப்ரெஷர் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். மேலதிகாரிகளோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் பேரில் ஒரு நம்பிக்கை அதிகமாக வச்சுருப்பார். அதே நேரங்களில் பார்த்திங்கன்னா மறைமுக போட்டிகள் கூட இருக்கும் உங்கள் கூட. அது பார்த்திங்கன்னா சில நேரங்களில் உங்களோட இமேஜினேஷன் பவர், உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக வெளிப்படக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். பழைய முயற்சி எதனா நீங்கள் செஞ்சுருக்கீங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கிறக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். வாரத்தோட இறுதியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வெயிட் பண்ணலாம். நீங்கள் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்களோட நம்பிக்கை அதிகரிக்கும். உங்களோட கூட்டாளிகள் கூட பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது மட்டும் தெளிவான பேச்சு ரொம்ப அவசியம். அதே மாதிரி பணம் பொறுத்த வரைக்கும் ஒர்க் சம்மந்தமான பணம் பரிவர்த்தனையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லாமே எழுத்துப்பூர்வமாக வச்சுக்கோங்க. சும்மா பேச்சுவார்த்தையில் பணம் கொடுக்கறது வைக்கிறது அது தவிர்த்துக்கோங்க. இந்த வாரம் பணநிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் கூடுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. குடும்ப தேவைக்காகவோ இல்லை கோவிலுக்கு போகலாம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு கூட நீங்கள் செலவு கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்னால் ஏதாவது எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் என்னென்னா எதிர்பார்க்காத நேரத்துங்களில் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் நினச்சே இருக்க மாட்டீங்க, பழைய பேலன்ஸ் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். அவசரமாக யார்கிட்டனா கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் சர்ப்ளஸ் பணத்தை வச்சுட்டு. அது நீங்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் ஒரு அன்பான சூழல் தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு மன வருத்தம் வராமல் ஒரு சின்ன விஷயங்களை இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு முடிவும் எடுக்கிறீங்கன்னா அது ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு மனநிலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா காலில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது நீர் சத்து குறையிறதுனால வரும். கொஞ்சம் தூக்கம் குறையிறதுனால இல்லைன்னா அதிகமாக தூங்குறதுனால கூட சில நேரங்களில் உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சளி அந்த மாதிரி அலர்ஜி அது மாதிரியான சில விஷயங்கள் வர்றதுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஹெல்த்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நீங்கள் குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரெஸ்ட் கொஞ்சம் அவசியம். நல்லா தூங்குங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் ஹெல்த்துக்கு. இமேஜினேஷன் பவர் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமைதியான சூழலில் உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்னா அது நல்ல மனசில் பதியும். கவனம் சிதறாமல் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். ஆன்மீகம் பொறுத்த வரையிலும் பார்த்திங்கன்னா இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தியானத்துலேயோ ஜபத்துலேயோ கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா மனசில் கொஞ்சம் அமைதி அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கனவுகள் மூலியமாகவோ இல்லைன்னா உள்ளுணர்வு மூலியமாகவோ சில விஷயங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படும். அது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதலோடு அதை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அதை நல்லா சக்ஸஸாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இந்த வாரம் பொறுத்தவரையில் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்க போது அதை பயன்படுத்திக்கோங்க இந்த 2 நாட்கள்.
அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 3, 7 இந்த 2 நம்பரும், அதாவது நம்பர் 3 and 7 வந்து உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் எல்லோ அண்ட் லைட் ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் இந்த வாரம். இதில் வந்து இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்துகிற ட்ரெஸ் வந்து இந்த கலரில் இருந்ததுன்னா உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு அல்லது குரு பகவானுக்கு வந்து சின்னதாக தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்கள் மனசில் வந்து ஒரு நல்ல ஒரு அமைதி ஏற்படும். மீன்களுக்கு உணவு கொடுக்கறது கூட ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். முடிஞ்சால் அதை செய்யுங்க. இந்த வாரத்தோட ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உள்ளுணர்வு ரொம்ப அமைதியாகவும் மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் இருக்கும். அவசர முடிவு எடுக்கிறத மட்டும் தவிர்த்துக்கோங்க. மனசு வந்து எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், ஒரு ஆழமான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த வாரம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதை தான் நான் உங்களோட பகிர்ந்து நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.